அழகா இருக்க இந்த அக்லோனிமா பிளான்ட்டை ஒரு செடியை நம்ம 10 செடியா நம்ம பதியம் போடலாம். அது எப்படி போடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தா இருக்கக்கூடிய ஒரு அக்லோனிமா பிளான்ட்டை எடுத்துக்கணும். தண்டு இந்த மாதிரி நீட்டமா இருந்தாதான் அதுல நம்ம பதியம் போடலாம். ஸோ அதுக்கேற்றபடி இது மாதிரி ஒரு செடியை எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செடியோட தண்டு பகுதியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இப்படி கட் பண்ணி வச்சிருக்க இந்த அக்லோனிமா பிளான்ட்டோட தண்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பவுடர் வந்து இது மாதிரி வந்து நம்ம தடவி எடுத்துடணும். சின்னதா இது மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாதி அளவு கோகோபீட், பாதி அளவு வந்துட்டு நம்ம வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சின்ன பாட்டில் வந்துட்டு இது மாதிரி நல்லா ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அக்லோனிமா பிளான்ட்டோட தண்டை வந்துட்டு சென்டர்ல இருக்க மாதிரி இது மாதிரி வச்சிடணும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 20 நாள் நம்ம செமி சைடான பிளேஸ்ல வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றணும். ஸோ இப்படி ஊற்றும் போது நமக்கு ஒரு 20 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அழகான துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஹெல்த்தான பிளான்ட்டா வளர்ந்து வந்துடும். இது மாதிரி நம்ம வீட்லயே வந்துட்டு இந்த அக்லோனிமா பிளான்ட்டை நம்ம பதியம் போடலாம். இந்த மாதிரி மோர் ஃபுல் டிப்ஸ் வீடியோவுக்கு நம்ம SM கார்டனிங்கை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.